ஹலோ விவர்ஸ், அனைவரும் வணக்கம். 22 வயசு இளைஞ வறுமை காரணமா அவனுடைய வீட்டை விட்டு சிட்டிக்கு விலகி போறான். அங்க வேலை தேடும் போதுதான் ஒரு பெண்ணோட வீட்டுக்கு விலகி போறான். அந்த வீட்டுல அவனுக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் நடந்து போறான். சரி, என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்ப்போம். உத்தரப்பிரதேசம் வாரணாசி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரோஹன் என்ற ஒரு 22 வயது இளைஞன் வந்திருக்கான். அவனுக்கு இருக்கு அவனுடைய அம்மா, அவனுடைய தங்கச்சி அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது. நிலம் கூட இல்ல, ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய அப்பா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அவனுடைய சொத்து எல்லாத்தையும் இறந்திருக்காங்க. லட்ச லட்சமா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப கடன்காரெல்லாம் நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு கடனை கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ரோஹன் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அவன் வீட்டிலேயே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேலையும் கிடைக்கல. இப்ப ரோஹனுக்கு வேற வழி தெரியல. தனது அம்மாவிடம், அம்மா நான் இங்கிருந்து சிட்டிக்கு வேலைக்கு போறேன், அங்க வேலைக்கு போயிட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு தங்கையோட திருமணத்துக்கும் பணம் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய அம்மா அவனை பிரியறதுக்கு மனசு இல்லாம போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவன் இப்ப பாட்னா சிட்டிக்கு வரான். இப்ப சிட்டில அவருடைய நண்பர்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காங்க. இப்ப அவனுடைய நண்பருடைய வீட்டுல ரூம்ல அவன் தங்கி இருக்கான். இப்பதான் கொஞ்ச காலம் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. வந்து ஒரு மாசம் ஆகுது, அவனுக்கு வேலையே கிடைக்கல. ஆனா நாட்கள் செல்ல செல்ல எல்லோருக்கும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுறது. யாருமே உதவி செய்யவே தயங்குறாங்க. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பல இடத்துக்கும் வேலை தேடி அலைகிறான். ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல. இப்ப நண்பர்களும் உதவி செய்ய மறுக்கிறாங்க. சரி, சொந்த வீட்டுக்கே போலாம் அப்படின்னு அவன் ஊருக்கு கிளம்புறான். அப்பதான் அவன் பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏற போற நேரத்துல ஒரு பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறான். வீட்டு வேலைக்கு ஒரு இளைஞர் வேலைக்கு தேவை, 40,000 சம்பளம் போட்டிருக்கு. இதுதான் என்னுடைய நாள், என்னுடைய சம்பளம் 40,000 ரூபாய் உறுதிதான் அப்படின்னு நினைச்சிட்டு உடனடியா அந்த அட்ரஸ் நோக்கி அவன் புறப்படுறான். அது வாரணாசில இருந்து பாட்னா சிட்டில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த வீடு இருக்கு. அவன் அங்கிருந்து அங்க புறப்பட்டு போறான். இப்ப அங்க போனா அது ஒரு பயங்கரமான ஒரு பங்களா, மிக பிரம்மாண்டமா இருக்குது. இப்ப அந்த வீட்டு கதவை அவன் தட்டுறான். உள்ள இருந்து ஒரு பெண் வந்து வெளில வரா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க பேரு அனன்யா. வயசு 38 ஆனாலும் ஆனா 38 மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அழகு 20 வயசு மாதிரியே இளம இருக்கும். இப்ப அந்த பெண்ணு, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. இப்பதான் அந்த இளைஞன், நான் ஒரு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன், இது போல வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவனை பாக்குறான். சரி உள்ளவா அப்படின்னு சொல்றான். இப்பதான் உங்க பேர் என்ன மேடம் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அவனோட கேள்விக்கு பதில் சொல்லாம சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரூல்ஸை எக்காரணம் கொண்டு மீறக்கூடாது அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அழகான வீடு, எல்லா இடங்களையும் தொடச்சிட்டு பெருக்கிட்டு தோட்ட வேலை எல்லாம் செய்யணும். அதெல்லாம் முடிச்சிட்டு வெளியில ஒரு கொட்டை இருக்கு, அந்த கொட்டையை தான் நீ தங்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு கண்டிஷன், இந்த கண்டிஷனை நீ எப்பவும் மீறக்கூடாது. இதை பாரு, இங்க மேற்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, இந்த ரூமுக்கு எக்காரணம் கொண்டு நீ போவே கூடாது. இது அந்த காலத்துல இருந்து இது ஒரு மர்மமான அறை, இந்த அறைக்கு எக்காரணம் மட்டும் நீ போவே கூடாது அப்படின்னும் அவன் சொல்லிடுறான். உன்னுடைய வேலை என்னவோ அதை கரெக்டா செஞ்சுட்டு நீ போய் படுத்தணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ரோகனும் சரி அப்படின்னு சொல்றான். அவன் நேரா அவனுடைய ரூமுக்கு வரான். அவனுடைய கொட்டைன்னு சொன்னாங்க, ஆனா அது கொட்டகை மாதிரியே இல்ல. அது பாக்குறதுக்கு ரிச்சான ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு ரூம். அந்த ரூம் ஃபுல்லா துடைக்கிறான். துடைச்சு முடிச்சுட்டு படுக்கையெல்லாம் விரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். இந்த இடத்துல தான் அனன்யா கூப்பிடுறாங்க, சாப்பிடுன்னு சொல்றாங்க. டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு ரோஹன் அவனுடைய ரூமுக்கு வரான். இப்ப 8 மணிக்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. வந்த உடனே அவனுடைய ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணதால அவனுடைய உடல் ரொம்ப அசதியா இருக்கு. இந்த நேரத்துல படுத்து நல்லா தூங்கிடுறான். இப்பதான் இரவு 10 மணி ஆகுது. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. எந்திரிக்கிறான். எங்கேயோ ஒரு அலறல் சத்தம் வந்து வருது. யாரோ அழுகுற மாதிரி ஒரு சத்தம் வருது. அவனுடைய உடல்லாம் நடுங்குது. இப்பதான் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு எந்திரிச்சு போய் பாக்குறான். மேற்குள்ள உள்ள ரூமுக்கு மட்டும் அவங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த ரூம் பாக்குறான். அந்த அறையில இருந்து தான் பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த ரூம் பக்கத்திலேயே அப்படியே நின்று இருக்கான். விடிற வர அங்கேயே நின்று இருக்கான். ஆனா அந்த ரூமுக்கு போவே இல்லை. அவன் திரும்ப ரூமுக்கு வந்துடுறான். இப்ப காலையில அதே போல 8 மணிக்கு அங்க போறான். இப்ப அனன்யா பாக்குறான். அனன்யாவும் இரவு முழுவதும் தூங்காத மாதிரியே அவளுடைய கண்கள் எல்லாம் சோர்ந்து போய் உடல்லாம் சோர்ந்து போயிருக்கு. ரோஹனும் இரவு முழுவதும் தூங்கல, ஒரு சோர்வு இருக்கு. இப்பதான் சொல்றான், ராத்திரில இந்த அறையில பயங்கரமான சத்தம் கேட்டது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அனன்யா சொல்றா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், எக்காரணம் மட்டும் இந்த ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றேன்ல, ரொம்ப கண்டிஷனா சொல்றா. இப்ப அவ சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போறான். இப்ப அவன் இயல்பா தினந்தோறும் வேலை செய்யறான். அங்க துடைக்கிறது, அதே போல தோட்டத்துல வேலை செய்யறது அப்படின்னு அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அவனுடைய ரூமுக்கு போறான். வாரத்துல 3 நாள் யாரோ அழுகுற மாதிரி பயங்கரமான சத்தம் வரும். குரல்லாம் நடுங்கிற மாதிரி தேம்பி அழுகுற மாதிரி சத்தம் வரும். இப்படி 2 வாரம் கிடக்குது. இப்பதான் ஒரு நாள் அனன்யா, ரோஹன் நீ கிளம்பு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரலையும் போகணும் அப்படின்னு அவ சொல்றான். இதை கேட்டு ரோஹன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். என்ன மேடம், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு அவன் கேட்கறான். நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன் மேடம் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அனன்யா சொல்றா, அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒரு வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட்டு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். இப்ப சரி அப்படின்னு ரோஹன் அங்க போறான். போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்துறா அனன்யா. அவங்க 2 பேரும் அதே போல வீட்டுக்கு வராங்க. இப்ப அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவங்க ஏதோ பெரிய ஒரு ஆபத்துல வந்து சிக்கிருக்காங்க. என்ன விஷயம்னு புரியல, ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப அவன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். அனன்யாவை பத்தி ரொம்பவே சிந்திச்சிட்டு இருக்கான். இப்பதான் ஒரு நாள் காலைல
காலைல 8 மணிக்கு அனன்யா வீட்டுள்ள அவன் நுழையிறான். போய் பார்த்தவன் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அனன்யா அந்த மேற்கு ரூம் பக்கத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடையெல்லாம் கலைஞ்சி அலகுலமா இருக்கு, தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இதை பார்த்து அழுந்து போறான். உடனடியா ஓடி வந்து அவங்களை தூக்குறான். முகத்தில் தண்ணி தெளிக்கிறான். அனன்யா கண்ணு வச்சு பாக்குறாங்க, துணியெல்லாம் சரி பண்றாங்க. சாரி மேடம், நீங்க மயங்கி விழுந்து கிடந்தீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அனன்யா உடல் முழுவதும் ஒரே கீரலா இருக்கு. நீங்க என்ன மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னும் அவன் கேட்கறான். ஒண்ணு இல்ல, உன்னுடைய வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னும் அவன் கண்டிஷனா சொல்லிட்டு அனன்யா வீட்டுக்கு போடுறா. இப்பதான் ரோஹன் பல விதமா யோசிக்கிறான். இங்க இருக்கிறது பயங்கரமான ஒரு ஆபத்து. 40 நேரம் சம்பளம் போனா போட்டோம், உடனே அங்கிருந்து நம்ம போயிடும் அப்படின்னு ரோஹன் அங்கிருந்து அவனுடைய துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு உடனே கிளம்புறான். அனன்யா திடீர்னு ரோஹன் வந்து பாக்குறா. ரோஹன் எங்க போற அப்படின்னு அனன்யா கேக்குறா. இப்பதான் அவன் சொல்றான், மேடம் இங்க நடக்கிறது எல்லாமே ஒரே மர்வமா இருக்குது, பயமா இருக்குது. எனக்கு 40 நேரம் சம்பளம் கூட வேண்டாம், நான் இங்கிருந்து உயிரோட போனா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அனன்யா ரொம்ப வருத்தப்படுறா. அவன் மேடம் நேத்து போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, அது மட்டும் இல்லாம தினந்தோறும் இங்க சத்தம் கேட்டு இருக்கு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் அனன்யா கண்ணீர் சிந்துறா. ரோஹன் நீ போகாத அப்படின்னு சொல்றான். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நான் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு உனக்கு போகணும்னு நினைச்சா நீ போ அப்படின்னும் அனன்யா சொல்றா. இப்பதான் அனன்யா அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. எனது அப்பா அம்மா பெரிய கோடீஸ்வரங்க, எங்களுக்கு இங்க மட்டும் இல்லாம சிட்டிலையும் 4-5 பங்களா இருக்கு, பெரிய பிசினஸ் மேன். குறைஞ்சபட்சம் எங்க அப்பாவிட்ட 2000 கோடிக்கு மேல பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய அப்பா அம்மா என்ன நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் திடீர்னு என்னுடைய அம்மா நினைக்கிறாங்க நான் ஒரே பொண்ணு தான், அதனால என்னுடைய சொத்து எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு பதில் என்னுடைய தம்பிக்கே வந்து போகணும் அப்படின்னு அவங்க புரியாம பண்றாங்க. அதனாலதான் என்னுடைய தாய்மாமனையே என்ன வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா என்னோட தாய்மாமன் கல்யாணம் பண்ண 1 மாசம் வரலையும் நல்லா இருந்தான். அவன் கல்யாணம் பண்ண பிறகு அவன் என் மேல கொஞ்சம் கூட அன்பா நடந்துக்கல. அவனுடைய குறி எல்லாமே என்னுடைய சொத்து மீது தான். எப்ப பார்த்தாலும் என்னை விட என்னோட சொத்தை 10 மடங்கு நேசிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா என்னிடமிருந்து சொத்தெல்லாம் அபகரிக்க நினைச்சான். இப்பதான் அவன் வேற கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னும் எல்லாம் ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இதை கேட்டு நானும் அதிர்ச்சி அடைஞ்சேன், என்னோட அப்பா அம்மாவும் அதிர்ச்சி ஆனாங்க. இதை கேட்க போய் தான் பெரிய பிரச்சனையாச்சு. இப்பதான் நீங்க உயிரோட இருக்கிற வரலையும் எனக்கு எந்த சொத்து வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவை அடிச்சே கொண்டுட்டான். இதை நான் கண்ணாலே பார்த்தேன். உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நான் தப்பே செய்யல அப்படின்னு அவன் தப்பிச்சுட்டான். அவன் 2-3 மாசமா நான் வந்து போராடினேன், தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டேன். நீதி வென்றது. என்னுடைய கணவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட அடுத்த நாளே என்னுடைய கணவர் தூக்குமாடிட்டு இறந்துட்டான். என்னுடைய கணவர் இறந்ததுல இருந்து நான் விஸ்திர நோயால பாதிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பயந்து இருந்தேன். இப்படிப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டதால என்னை வீட்டுல இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இது போல ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னும் அவங்க சொல்லிருந்தாங்க. இப்படி சொன்ன உடனே மேடம் இப்பதான் உனக்கு கணவர் இறந்துட்டாரு, இந்த வழக்கம் முடிஞ்சிச்சு, ஆனா நேத்து ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கையெழுத்துட்டீங்க அப்படின்னும் அவன் கேட்கறான். அப்ப அனன்யா சொல்றான், 2 மாசத்துக்கு முன்னாடி உன்ன போலயே ஒரு பெண்ணு இங்க வேலைக்கு வந்தா. அந்த பெண்ணு என்ன நல்லாவே கவனிச்சிட்டா, எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிச்சா. ஆனா அந்த பெண்ணு 1 மாசம் கழிச்சு அந்த மேற்கரையில திடீர்னு இறந்து கிடந்தா. இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இப்ப போலீசார் விசாரிச்சாங்க, அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டது தெரிய வந்திருக்குது. தற்கொலைக்கு நான் தூண்டியதா எனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. 4 வருஷம் எனக்கு தண்டனை முடிஞ்சிச்சு, இன்னும் 1 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கு, அது வரலையும் நான் கையெழுத்து போட்டாகணும் அப்படின்னும் அவ சொல்றா. இப்பதான் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவ சொல்லி கண்ணீர் விடுறா. இப்ப ரோஹன் ஒரு நிமிஷம் அமைதியா வரான். இப்பதான் மேடம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து இருக்குது. உங்களுக்கு நடந்தது உடைய மாமா ரகுவால தான். ஏன்னா உடைய மாமா சொத்து மீது அதிக ஆசை கொண்டவன், அதனால அவன் ஆசை நிறைவேறாம இறந்தால அவன் இங்கே வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களை கொல்றதுக்கு அவன் நினைக்கலாம், அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களை பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இங்கிருந்து வாரணாசியில கங்கையாத்துக்கு பக்கத்துல அகோரிங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க அகோரி மடம் இருக்கு, அந்த மடத்துக்கு போனா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். எப்படிப்பட்ட தீய சக்தியவும் அவங்க ஓட்டிடுவாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அனன்யாவும் சரின்னு சொல்றா. உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் விளக்குறாங்க. அதாவது எனக்கு ஒரு வினோத நோய் இருக்கு, இந்த வினோத நோய்க்கு நான் வாரணாசி போனோம், அகோரிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு போலீஸ் சொல்றா. ஆனா போலீஸார் வந்து கேட்கவே இல்லை, ஒரு நாள் கூட விட முடியாதுன்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு பெரிய அமௌண்டா 1 லட்சம் ரூபா ஒரு கவர்ல போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தரா. இப்ப அடுத்த நிமிஷம் அவங்க ஓகே சொல்றாங்க. இப்ப அனன்யாவும் ரோஹனும் சேர்ந்துட்டு வாரணாசி வராங்க. இப்ப கங்கையாத்துக்கு பக்கத்துல அகோரி மடத்துக்கு அங்க வந்திருக்காங்க. இப்பதான் அகோரி மடத்தை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. எல்லா அகோரிகளும் உட்கார்ந்துகிட்டு மந்திரம் ஓதிக்கிட்டாங்க. முடியெல்லாம் வந்து அடர்த்தியா சட்ட முடியெல்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம உடல் முழுவதும் துண்ணூறு பூசிக்கிட்டு ஓமகுண்டம் எரியுது, நிறைய தீலாம் வந்து எரியுது, நிறைய மந்திரம் சொல்லி ஓதிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அனன்யா பயந்துடுறா. ஆனா ரோஹன் என்ன சொல்றான்,
சொல்றானா, நீ பயப்படாத அனன்யா, இவங்க நல்லவங்க தான், எப்படிப்பட்ட தீய சக்தியும் இவங்கள்ட்ட இருந்து விலகி ஓடுறோம் அப்படின்னு அவன் சொல்றான். அனன்யா வந்து அங்க அகோரியோட குரு ஒருத்தர் பாபா வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப பாபாவுக்கு முன்னாடி அனன்யா வந்து உட்கார்றா. பாபா வாயத்துறன்னு சொல்றாரு, உன்னிடம் ஒரு பயங்கரமான தீய சக்தி இருக்கு, உனக்கு கொல்றதுக்காக இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யறதுக்காக தான் உன் கூடவே இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஐயா, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு ரோஹன் கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க 14 நாள் விரதம் இருக்கணும், 14 நாள் கங்கை நீர்ல முகிட்டு குளிச்சுட்டு இங்க வந்து மந்திரம் சொல்லணும். அப்படி மந்திரம் சொன்னா 14வது நாள் அமாவாசை அன்னைக்கு முழு மந்திரத்தையும் ஏவுவேன், அன்னைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னது போலயே 14 நாள் அங்கேயே தங்குறாங்க. அதே போல கங்கை ஆத்துல குளிச்சுட்டு அகோரி மடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து மந்திரமும் சொல்றாங்க, யாகம் வளர்க்குறாங்க. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்ப 14 நாள் முடியுது. 14வது நாள் அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து மந்திரம் வர்றாரு. அவருடைய திரிசூல ஒரு ஈட்டி வந்து வச்சிருக்காரு. அந்த ஈட்டியை வச்சு அவருடைய மாமா ரகுவை அனன்யாவிடம் இருந்து பிரிக்கிறாரு. உடனே இந்த பெண்ணை விட்டு போயிடு, அப்படி இல்லைன்னா ஆணையை வச்சு அடிச்சு 1000 வருஷம் இங்கேயே வந்து உன்னை நிப்பாட்டுறோம் அப்படின்னு திரிசூலத்தை நீட்டுறாரு. அடுத்த நிமிஷம் அந்த திரிசூலமே தானா சுத்துது. இப்பதான் அனன்யாவும் மயங்கி விழுறா. இப்ப தனி தெளிச்சு அவளை எழுப்புறாங்க. அனன்யா சொல்றா, நான் வந்து ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன், என்னுடைய உடல் உள்ள பாரம் எல்லாமே வலி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அனன்யா சொல்றா. இப்பதான் பாபா சொல்றாரு, உன்னை பிடிச்ச ஒரு பயங்கரமான ஆவி ஆத்மா இப்ப போயிடுச்சு, இதுக்கு மேல உன்னை நெருங்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவது. இப்ப அந்த மடத்துக்கு பெரிய ஒரு தொகையை அன்பளிப்பா கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்த பிறகு ரோஹன் அவனுடைய அம்மாவிடம் அனன்யா வாச்சிட்டு போறான். அனன்யா பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ரோஹன் அவனுடைய அம்மாவிடம் சொல்றான். இதை கேட்டு அவனது அம்மா பெருமைப்படுறாங்க. ஒரு பெண்ணை எனது மகன் காப்பாத்திட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இரவு உணவையும் பரிமாறுறாங்க. அவங்களுடைய அன்பை கண்டு அனன்யா ரொம்ப நெகிழ்ந்து போறா. அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. இப்ப அனன்யாவுடைய அந்த சாந்தியெல்லாம் உண்மையிலேயே ஒரு அமைதியின் புகலிடமா திகழ்து. மேற்கு அறையும் திறந்து அங்க கடவுளோட போட்டோ எல்லாம் வைக்கிறாங்க. ரோஹனும் தனது உண்மையான ஊழியரா தொடர்றான். அவன் ஒருபோதும் தனது பதவியை துச்சமா நினைச்சதில்லை. அவரது நேர்மை துணிச்சல் அனன்யாவோட இதயத்துல இடம்பெறுது. அந்த நேரத்துல ரோஹனை ஒரு துணையை போல உணர்றா. ரோஹனுடைய நல்ல மனதை பார்த்து காதலிக்கிறா. ஒரு நாள் அனன்யா ரோஹன் முன்னாடி நின்று, நான் உன்னை விட 16 வயசு மூத்தவ, சரியா தவறான்னு தெரியாது, ஆனா என்னுடைய வாழ்க்கை துணையாவே நான் நினைக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இது முழுமை அடைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னும் அவ சொல்றா. நீ ஏத்துப்பியா, உன்னுடைய மனசுல ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்பதான் ரோகன் சொல்றான், காதலுக்கு ஏது மேடம் வயசு அப்படின்னு சொல்றான். என்ன இனி மேடம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப ரோகனுடைய அமாவாசையோட அவங்களுக்கு எளிமையா திருமணம் நடக்குது. ரோஹனும் அனன்யாவும் ஒன்னா வந்திருக்காங்க. ரோஹன் இப்ப 40,000 சம்பளத்துக்கு இல்ல 10,000 கோடிக்கு சொந்தக்காரன். இப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த நிறுவனத்தை நல்லபடியா வழி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்குது. ஓகே, இந்த வீடியோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.